ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம தேஜாஸ் MK1Aங்கிற ஏர்க்ராஃப்டை தான் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். தேஜாஸ் MK1A வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுல வந்து பைலட்டோட பார்வையை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. பைலட்டை வந்து இன்னும் அதிகமாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க கைஸ். இதில் வந்து புதுசாக இருக்கிற தேஜாவோட நம்பர் என்னென்னா LA5033 ஏன்னா பேர் வச்சுருக்காங்க. இந்த மாற்றம் வந்து குறிப்பாக விமானிக்கு வந்து வான்வழி போரில் இருக்கிற பார்வையை வந்து மேம்படுத்தும். இந்த விமானத்தில் வந்து பின்பக்கம் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குங்க. பின்பக்கம் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கிறதுனால விமானியோட ஹெல்மெட்டுக்கு வந்து அதிகமாக கூடுதல் இடத்த வந்து இங்கே தந்திருக்காங்க. கூடுதல் இடத்த கொடுத்துருக்கிறதுனால விமானிக்கு வந்து விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விமானியோட கூட்டுப்புள்ளிகளை வந்து குறைக்கும். கூட்டுப்புள்ளிகள்லாம் வந்து நம்ம வந்து ஹெல்மெட் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நிறைய தெரியாது கைஸ். நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். தலையே இல்லைன்னா ரேடாரில் பார்க்கணும். இந்த டைமில் வந்து அந்த இடம் வந்து பெருசாக இருக்கிறதுனால விமானிக்கு வந்து இந்த புள்ளிகளை எல்லாத்தையும் கிளியராக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த டார்க் ஃபைட் சண்டையில் வந்து எதிரியோட விமானத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, டார்க் ஃபைட்டில் விமானம் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தெளிவு நிலை இருக்கும். இதை வந்து இந்த சேஞ்சஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பழைய தேஜாஸ் விமானம் அதாவது MK1 விமானிகளில் கிட்ட இருந்து குறைபாடுகளை கேட்டு நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதுனால தான் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க கைஸ். இப்போ வந்து நம்ம IAF இந்திய விமானப்படை வந்து இந்த ஜெட் விமானங்களை வந்து 2 படைப்பிரிவில் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் வந்து புதிய விமானத்தில் இருக்கிற வடிவமைப்பில் இருக்கிற பலன்களை வந்து வெளிப்படையாக யாரும் தெரிவிக்கல. குறிப்பாக வந்து இதை டெவலப் பண்ணுற கம்பெனி என்னென்னா வந்து HAL, அதாவது ஹிந்துஸ்தானிக் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இவங்க வந்து மாற்றத்தில் இருக்கிற காரணங்களை பற்றி எதுவுமே வந்து குறிப்பிக்கல, எதுவுமே சொல்லலை வெளியே. புதுசாக இருக்கிற தேஜஸ் MK1 வான்வழி போரில் வந்து பைலட்டோட பார்வையை வந்து தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேஜஸோட MK1A ஒரு புதிய விமானம் வந்து சீக்கிரமாக வரும்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதான் எதிர்பார்க்கவும் செய்கிறாங்க. இது வந்து முழுக்க இந்தியாவோட உள்நாட்டில் தயாரிக்கப்படுற விமானம். இது வந்து இந்த விமானத்தை வந்து உள்நாட்டிலே தயாரிக்கிறதுனால இந்தியாவோட விமானப்படைக்கும் அப்புறம் இந்தியாவோட டெக்னாலஜிக்கு வந்து ஒரு மைல்கல் தான். இந்த ஃபஸ்ட்டு விமானம் வந்து 18 நிமிஷம் வந்து வான்வழியில் பறந்துருக்கு. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இதில் வந்து குறிப்பிட்டத்தட்ட எது வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வந்து இதில் ஏவியானிக்ஸை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. ஏவியானிக்ஸ்னால் இதுதான் வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து பறக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சேட்டலைட்டும் பறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து புதுசாக ஆயுதத்தை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி, புதுசாக ஆயுதத்தை செட் பண்ணுற மாதிரி ஆயுதத்தை மேம்படுத்தியிருக்காங்க. ஆயுத அமைப்பை செயல்திறனை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரேடார் தொழில்நுட்பத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து எப்படி கை கொடுக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து A to G டிஃபென்ஸ் தமிழ்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து நிறையா நம்ம அப்டேட்டில் போட போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.